வணக்கம். ஒரு காதல் உறவு ஆரம்பிக்கும் போது மறந்திருந்த பழைய ரகசியம் வெளிப்பட்டால் என்ன ஆகும்? நேற்று சசியின் கண்முன்னே வந்த கவி. ஆனால் இன்று அந்த ரகசியம் சசியை முழுவதும் அதிர்ச்சியில் ஆழ்த்தப் போகிறது. அரவிந்த், கவியின் ஃபியான்சே. அவன் வருகை சசியின் இதயத்தை கலக்கும். ஆதி என்னும் சொல்லாத உண்மையோடு. இந்த காதல் கதை சாதாரணமா அல்லது அதில் ஒரு பெரிய திருப்பமா? இறுதி வரை பாருங்கள். உண்மை உங்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்தும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கதையோட மறுநாள் கவி சொல்ல போன அந்த ஒரு உண்மை என்னன்னு தெரிய வருது. அடுத்த நாள் அமைதிக்கு பிறகு புயல். அந்த காஃபி ஷாப்பில் நடந்த பிறகு மூவரும் அமைதியாக பிரிந்தனர். ஆதி சசியை வீட்டுக்கு சென்றதும் இருவரும் பேசவே இல்லை. அந்த இரவு சசிக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. நாளை மாலை 5 மணிக்கு பார்க்குக்கு வா. உன் காதலை காப்பாற்றணும்னா வரணும். கால் கட் ஆகுது. சசி பயந்தாள். ஆதியிடம் சொல்லலாமா என்று யோசித்தாள். ஆனால் கவி சொல்ல போனா உண்மையை நினைவுக்கு வந்தது. அவன் தனியாக போக முடிவு செய்தாள். பார்க்கில் நடந்த சந்திப்பு. மாலை 5 மணி. சசி வந்தாள். சுற்றி பார்த்தாள். அங்கே கவி இருந்தாள். நீயா கால் பண்ணது? சசி கோபமாக கேட்டாள். கவி மெதுவாக சொன்னாள், நான் இல்லை, ஆனால் உனக்கு தெரியணும் ஒரு விஷயம். அந்த நேரம் ஒரு ஆண் வந்து நின்றான். சசி அவனை பார்த்து அதிர்ச்சி. அவன் கவியின் காதலன் அரவிந்த். மறைந்திருந்த உண்மை. அரவிந்த் சசியிடம் சொன்னான், ஆதி உன்னை காதலிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை ஆல்மோஸ்ட் நாசமாயிருச்சு. சசி கலங்கினாள். கவி கண்ணீருடன், ஆதி ஒருத்தைய ரொம்ப நம்பி இருந்தான். அவள் அவனை விட்டு போன பிறகு அவன் யாரையும் காதலிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணினான். அப்புறம்? சசி கேட்டாள். அதுக்கப்புறம்தான் நீ வந்த. அதிர்ச்சியின் உண்மை. அரவிந்த் ஒரு ஃபோட்டோ காட்டினான். அந்த ஃபோட்டோவில் பழைய நாட்களில் சோகமாக இருந்த ஆதி. பின்னாடி ஒரு தேதி. சசி முதலில் அவனிடம் பேசின நாள். கவி. அந்த நாள்தான் அவன் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான். நீ அவன் லைஃப்பில் காப்பாத்தின சசி. சசி கண்ணீருடன். அந்த நேரம் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. அதை அவளுக்கு சொல்ல நான் பயந்தேன். ஆதி நின்றிருந்தான். ஆனால் ஆதி இன்னும் சொல்லாத ஒரு விஷயம் இருக்கிறது. அது சசியை சந்தோஷப்படுத்துமா இல்லை உடைக்குமா? வாங்க அடுத்த பகுதியில் கிளைமேக்ஸை பார்த்துருவோம். டென்ஷன் ஆகாமல் இருங்க. நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.